கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மட்டும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய உலகத்துக்கு வரவில்லைன்னா, என்னை போன்ற வாலிபர்கள் அநேக பேர் இந்த நேரத்தில் கூட இந்த கிறிஸ்மஸ்லேயும் நியூ இயர்லேயும் அநேக இடங்களுக்கு சென்று ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக சுற்றிக்கிட்டு, இந்த பப்பு கிளப்புன்னு சுற்றிக்கிட்டு அநேக காரியங்களில் ஈடுபட்டுட்டு விழுந்து கிடந்திருப்பாங்க. ஆனாலும் என்ன மாதிரி இருக்கிற வாலிபர்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் தேடி வந்தார். இந்த கிறிஸ்மஸில் நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது அதுதான். ஒவ்வொரு வாலிபர்களும் அத்தகைய ஆண்டவரை இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் சந்திச்சிங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நாங்கள் நிறைய பேர் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய ஓட்டத்தை. ஸோ கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை தருவார். இந்த கிறிஸ்மஸ் நாள்லையும் நீங்கள் அதை நினைவில் கொள்ள வேண்டியது, உங்களுக்காக ஒருத்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு தோன்றி உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கணுன்றதுக்காக, நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக இயேசு என்ற ஒரு மனிதனாக கடவுள் உருவெடுத்து உங்களுக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அதை தான், அவர் பிறந்ததை தான் நம்ம இந்த கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தொடுவார்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹலோ ஆலன், வா நம்ம 2 பேருமே சேர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே நம்ம கிறிஸ்மஸ் விஷஸை சொல்லிடலாமா? என் டைம் காட்ஸ் ஆர்மி சார்பாக நாங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ்.